வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். விண்வெளித்துறையில் இந்தியா தலைமையாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். விண்வெளித்துறையில் அடுத்தடுத்து புதிய சாதனைகளை படைப்பது இந்திய அறிவியலாளர்களின் இயல்பு என்று பேச்சு. தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளி திட்டங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கிய பிரதமர் மோடி தேசிய விண்வெளி நாள் விழாவில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் புகழாரம். இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் சந்திப்பு. விண்வெளிக்கு சென்று வந்ததை கூறி குடியரசுத் தலைவரிடம் வாழ்த்து பெற்றதாக தகவல். சென்னை கண்ணகி நகரில் தேங்கியிருந்த நீரில் பாய்ந்த மின்சாரம் தாக்கி துப்புரவு தொழிலாளர் உயிரிழப்பு. உயிரிழந்த தொழிலாளர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். குறைந்த விலையில் மின்சாரம் வழங்கப்படும் என்று தேர்தலின் போது அளித்த உறுதிமொழிக்கு நேர்மறையாக செயல்படும் திமுக அரசு அதிக விலைக்கு தனியாரிடம் மின்சாரம் கொள்முதல் செய்ய உள்ளதாக பாஜக தலைவர் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கடும் பஞ்சத்தில் காசா மக்கள் உள்ளதாக மனித உரிமை ஆர்வலர்கள் கூறிய போது மறுத்து வந்த இஸ்ரேல் காசாவில் பசியும் பட்டினியும் நிலவுவது மனித நேயத்தின் தோல்வியை காட்டுவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஒப்புதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். விண்வெளி துறையில் இந்தியா தலைமையகமாக உருவெடுத்துள்ளதாகவும் விண்வெளி துறையில் அடுத்தடுத்து புதிய சாதனைகளை படைப்பது இந்திய அறிவியலாளர்களின் இயல்பு என்றும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா நிலவிற்கு அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் நிலவின் தென் துருவ பகுதியில் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் நாள் தரையிறங்கியது. இந்த சாதனையை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 23ஆம் நாள் தேசிய விண்வெளி நாளாக கொண்டாடப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். அதன்படி கடந்த ஆண்டு முதல் தேசிய விண்வெளி நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டில் டெல்லி பாரத மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலியில் உரையாற்றினார். அப்போது வானியல் வான் இயற்பியல் தொடர்பான பன்னாட்டு போட்டியை இந்தியா ஏற்று நடத்தியதையும் அதில் 60 நாடுகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றதையும் சுட்டிக்காட்டினர். அந்த போட்டியை இந்தியா நடத்தியதும் அதில் இந்திய இளைஞர்கள் பதக்கங்கள் வென்றதும் விண்வெளித்துறையில் இந்தியா தலைமையகமாக உருவெடுத்துள்ளதன் அடையாளங்கள் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் அடுத்தடுத்து புதிய சாதனைகளை படைப்பது இந்திய அறிவியலாளர்களின் இயல்பு என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன் நிலவின் தென் துருவத்தில் செயற்கைக்கோளை தரையிறக்கிய முதல் நாடு என்ற வரலாற்றை இந்தியா படைத்ததாகவும் தெரிவித்தார். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றம் என்பதை தமது அரசின் கொள்கை என்றும் கடந்த 11 ஆண்டுகளில் விண்வெளி துறையில் மாபெரும் சீர்திருத்தங்களை இந்தியா செய்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கி வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பாரத மண்டபத்தில் தேசிய விண்வெளி நாளையொட்டி நடைபெற்ற விழாவில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் நாராயணன், மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சர் ஜிதேந்திர சிங், விண்வெளிக்கு சென்று திரும்பிய சுபான்சு சுக்லா ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் பேசிய இஸ்ரோ தலைவர் நாராயணன், தொலைநோக்கு பார்வையுள்ள நம் பிரதமர் நரேந்திர மோடி விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு வழிகாட்டுதல்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். நம் ராக்கெட் மூலம் ஆட்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்திற்கு முன்னோட்டமாகவே சுபான் சுக்லாவை அமெரிக்கா விண்கலம் மூலம் விண்வெளிக்கு அனுப்பியதாக நாராயணன் குறிப்பிட்டார். பிரதமரின் வழிகாட்டுதலில் சந்திராயன் 4 திட்டத்தை செயல்படுத்த உள்ளதாகவும் விண்வெளிக்கு ஒரு விண்கலத்தை அனுப்ப உள்ளதாகவும் தெரிவித்தார். 2035ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவிற்கு சொந்தமான விண்வெளி நிலையத்தை அமைக்க உள்ளதாகவும் நாராயணன் தெரிவித்தார். அமெரிக்கா விண்கலத்தில் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பிய இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் சுபான் சுக்லா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பு அனுப்பிய ஆக்சியம் 4 விண்கலத்தில் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு சென்று ஆய்வு நடத்தினார். அதன் பின் புவிக்கு திரும்பிய அவர் டெல்லிக்கு வந்தடைந்தார். டெல்லி விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பிரசாத் அவரை வரவேற்றார். இந்த நிலையில் சுபான் சுக்லா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை அவரின் மாளிகைக்கு சென்று சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார். சென்னை கண்ணகி நகரில் பணிக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த துப்புரவு பணியாளர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகைக்கான காசோலையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கியுள்ளார். சென்னையிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நேற்று மாலை முதல் இன்று காலை வரை விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் குளம் போல் தண்ணீர் தேங்கியிருந்தது. இந்த நிலையில் கண்ணகி நகரைச் சேர்ந்த துப்புரவு பணியாளர் வரலட்சுமி அதிகாலையிலேயே பணிக்காக புறப்பட்டு சென்றார். அப்போது தெருவில் தேங்கியிருந்த நீரில் பாய்ந்த மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தார்.
இதையடுத்து வரலட்சுமியின் குடும்பத்தினரும் ஊர் மக்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் துப்புரவு தொழிலாளர்களின் இறப்பிற்கு இரங்கல் தெரிவித்து அவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினர். மின்சார வாரியம் சார்பில் 10 லட்சம் ரூபாய், துப்புரவு பணியை மேற்கொள்ளும் தனியார் நிறுவனத்தின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் என மொத்தம் 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். இல்ல இப்ப அது மாதிரி இல்ல இப்ப தவறுக்கு நான் சப்பக்கட்டு கட்டவே இல்லை. சம்பந்தப்பட்ட டான்ஜெட்கோ ஆணையர் அவர்களிடத்தில் பேசியிருக்கிறேன். மிக விரைவில் ஒரு 2 நாட்களில் இப்ப நான் நெல்லைக்கு போறேன். நெல்லைக்கும் தென்காசிக்கும் 11 மணிக்கு பிளைட்டு போயிட்டு வந்துட்டு நான் சம்பந்தப்பட்ட உயர் அலுவலர்கள் திரு ராதாகிருஷ்ணன் IAS அவர் தலைமையிலான அலுவலர்களையும், மாநகராட்சி ஆணையர் தலைமையிலான அலுவலர்களையும், தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய அலுவலர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொண்டு ஒட்டுமொத்தமாக இந்த குடியிருப்பில் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கண்ணகி நகருக்கு 3 முறை வந்திருக்கிறார். இதுவரை எந்த முதலமைச்சரும் வந்ததில்லை. ஒவ்வொரு முறை வந்த போதும் இந்த குடியிருப்புகளில் பல்வேறு வகைகளில் குடிநீர் ஆதார பணிகள், அந்த மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை சீரமைக்கும் பணிகள் என்று நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த மின் இணைப்பு சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு நீங்கள் சொன்ன குறைகளையும் மனதில் வைத்துக் கொண்டு விரைவில் ஒரு சேவை துறைகளுடனான ஒரு கூட்டு ஆய்வை நடத்தி இங்க இருக்கிற குறைகள் போக்கப்படும். கட்சிக்காரர்கள் கூட இல்ல கட்சிக்காரங்க எந்த லெவல்ல இப்போ சேர்மன் இருக்காரு, எது நடந்தாலும் வந்துடுறாரு. சட்டமன்ற உறுப்பினர் 24 மணி நேரமும் அவைலபிலிட்டி உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர். எந்த குறை இருந்தாலும் நேரடியா வந்துடுறாங்க. குறைகள் கவனத்திற்கு வருகிற போது நிச்சயம் நேரில் வந்து செய்வாங்க. இல்ல அதுதான் சொன்னேன். இப்ப மிக விரைவில் ஒரு 4-5 நாட்களுக்குள், இன்னைக்கு நான் ஊருக்கு போயிட்டு நாளைக்கு மாலை வந்துடுவேன். ஒரு 4-5 நாட்களுக்கு ஒரு சேவை துறைகளுடனான ஒரு இணைப்பு நிர்வாகத்தோடு வந்து முழுமையா ஆய்வு பண்ணி என்ன தேவை இருக்கோ அதை நிறைவேற்ற. தனியாரிடம் மின்சாரம் வாங்குவதை குறைத்து குறைந்த விலையில் மின்சாரம் வழங்கப்படும் என்று தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிக்கு நேர்மறையாக செயல்பட்டு மக்கள் மீது நிதி சுமையை ஏற்ற திமுக அரசு திட்டம் தீட்டுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தனியாரிடமிருந்து 80,000 கோடி ரூபாய் செலவில் 2200 மெகாவாட் மின்சாரத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் கொள்முதல் செய்யவிருப்பதாக வெளிவந்துள்ள செய்தி பல கேள்விகளை எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆட்சிக்கு வரும் முன் தனியாரிடம் மின்சாரம் வாங்குவதை குறைத்து மாசற்ற மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் 20,000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்கப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்த பின் அதற்கு நேர்மறையாக மின் வாரியத்தை நட்டதில் தள்ளி தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்கி விலையை உயர்த்தி மக்கள் மீது நிதி சுமையை ஏற்றி வருவதாக நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். காசாவில் பசியும் பட்டினியும் நிலவுவது மனித நேயத்தின் தோல்வியை காட்டுவதாக ஐக்கிய நாடுகள் அவை பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தின் காசா நகரை இஸ்ரேல் முற்றுகையிட்டுள்ளது. அங்கு போதுமான உணவின்றி பல லட்சம் பேர் பட்டினியில் வாடுவதாக மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்தனர். இதை இஸ்ரேல் அரசு தொடர்ந்து மறுத்து வந்தது. இந்த நிலையில் காசாவிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கொடும் பசியும் பட்டினியும் நிலவுவதாகவும் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் என்றும் ஐக்கிய நாடுகள் அவையின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல்லில் வீட்டருகே மது அருந்துவதை தட்டி கேட்டவர் மீது ரவுடி கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. கருங்கல் அருகே மூளை தட்டு விளை குடியிருப்பு பகுதிக்குள் மது அருந்திக் கொண்டிருந்த ரவுடி கும்பலை ஹர்சாத் ரூபன் என்கின்ற இளைஞர் தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரவுடிகள் அவரை அடித்து உதைத்துள்ளனர். இதையறிந்து தடுக்க வந்த ரூபனின் உறவினர்கள் மீது அந்த ரவுடி கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது. காயமடைந்த இளைஞர் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். காயமடைந்த இளைஞர் ரூபன் இதுகுறித்து வெளியிட்டுள்ள வீடியோவில் தன்னை தாக்கியவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். தாளையான்கோட்டை ஸ்டான்லி, கீழ்பொட்டலூர் சுதாகர், குளுக்கோசின் கிங்ஸ்லி, சோனச்சி விலை ஜெரோமத் ஆகிய 4 மீது நடவடிக்கை எடுக்கும்படி அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் விவசாயியை தாக்கிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரரை கைது செய்ய கோரி NLC தலைமையகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். நெய்வேலி NLC 2ஆம் சுரங்க பணிக்காக வளையமாதேவி, அம்மன்குப்பம், கரிவெட்டி,
கற்றாழை ஆகிய ஊர்களை கையகப்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஆகஸ்ட் 19ஆம் நாள் சேந்தியா தோப்பு அருகே வளையமாதேவியைச் சேர்ந்த சீனிவாசன் தனது வயலுக்கு சென்றுள்ளார். அப்போது NLC சுரங்க பாதுகாப்பு பணியில் குடிவெறியில் இருந்த மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் ஜிதேவாஸ் திடீரென்று சீனிவாசனை கடுமையாக தாக்கியுள்ளார். தகவல் அறிந்த ஊர் மக்கள் காயமடைந்த சீனிவாசனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் விவசாயியை தாக்கிய மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து NLC தலைமையகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். சமாஜ்வாதி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பூஜா பால் தன் கணவரை போல் தானும் கொல்லப்பட்டால் அதற்கு அகிலேஷ் தான் பொறுப்பு என்று தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ராஜுபால் ரவுடி அதிக் அகமதால், அதன் பின் அதில் அகமது, அவன் தம்பி சர்ப்ராஸ் அகமது 2023ஆம் ஆண்டு காவல்துறையினர் முன்னிலையில் இது குறித்து சட்டமன்றத்தில் பேசிய ராஜுபாலின் மனைவி பூஜா பால் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத்தின் அரசு ரவுடிகளை கொன்று பொதுமக்களின் அச்சத்தை போக்கியுள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து சமாஜ்வாதி கட்சியிலிருந்து அவரை நீக்கிவிட்டனர். இந்த நிலையில் தன் கணவரை போல் தானும் அதற்கு அகிலேஷ் தான் பொறுப்பு என்று கூறி ஒரு கடிதம் எழுதியுள்ளார். விருத்தாச்சலம் கல்லூரி மாணவன் ஜெயசூர்யா மரணத்தில் உள்ள மரணத்தை கண்டுபிடிக்காமல் திசை திருப்பும் காவல்துறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் அரசக்குடியைச் சேர்ந்த பட்டியல் இன மாணவர் ஜெயசூர்யா விருத்தாச்சலம் அரசு கல்லூரியில் படித்து வந்தார். அதே கல்லூரியில் படித்த கோபாலபுரத்தைச் சேர்ந்த மாற்று சாதியைச் சேர்ந்த பெண்ணை ஜெயசூர்யா காதலித்ததாக கூறப்படுகிறது. இருவரும் கோவிலுக்கு சென்றுவிட்டு நடந்து வந்ததை பார்த்த அந்த பெண்ணின் உறவினர் ஜெயசூர்யாவை ஏசி தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு சென்று துணிகளை வாங்கிவிட்டு குள்ளஞ்சாவடி அடுத்த தோப்பு கொள்ளையில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஜெயசூர்யா மின்கம்பத்தில் மோதி உயிரிழந்தார். அவருடன் வந்த மற்ற இருவரும் காயமடைந்தனர். ஜெயசூர்யாவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரின் பெற்றோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த நிலையில் மாணவன் ஜெயசூர்யா இறப்பு குறித்து முறையாக விசாரிக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமையில் விருத்தாச்சலம் பாலக்கரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். கோவையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிற்ப கலைஞர் ஒருவர் சுற்றுச்சூழலுக்கு ஏய்ந்த மரவள்ளி கிழங்கு மாவில் விநாயகர் சிலையை உருவாக்கியுள்ளார். வரும் புதன்கிழமை நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட உள்ளது. இதற்கு களிமண்ணாலான விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவர். இப்போது களிமண் தட்டுப்பாட்டால் பிளாஸ்டிக் ஆஃப் பாரிஸ் பயன்படுத்தி விநாயகர் சிலைகளை செய்து வருகின்றனர். களிமண் சிலைகளால் சுற்றுச்சூழல் பாதிப்பு கிடையாது. அதே நேரத்தில் பிளாஸ்டிக் ஆஃப் பாரிஸ் தண்ணீரில் கரையாததால் சூழல் மாசுபடுகிறது. இந்த நிலையில் கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த ராஜா என்ற இளைஞர் மரவள்ளி கிழங்கு மாவை பயன்படுத்தி சிறிய விநாயகர் சிலையை உருவாக்கியுள்ளார். குளங்களை காப்போம், மரம் நடுவோம் என்கின்ற முழக்கத்துடன் இதனை உருவாக்கியுள்ளார். இந்த சிலையை வழிபாட்டிற்கு பின் தண்ணீரில் கரைத்தால் அது மீன்களுக்கு, நீர்வாழ்வு உயிரினங்களுக்கும் உணவாக அமையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த விநாயகர் சதுர்த்தியில் சக்கரவள்ளி கிழங்கில் விநாயகர் உருவத்தை வடிவமைத்துள்ளேன். மரங்களை காப்போம், குளங்களை காப்போம், அதே சமயம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகர் சிலைகளை குளங்களில் கரைப்பதை தவிர்ப்போம் என்ற 3 விழிப்புணர்வுகளை மையமாக வைத்து சக்கரவள்ளி கிழங்கில் ஒரு விநாயகர் சிலையை வடிவமைத்துள்ளேன். 3 கிலோ எடையுள்ள சக்கரவள்ளி கிழங்கில் இயற்கையாகவே தும்பிக்கையுடன் இருக்கின்ற கிழங்குகளை பார்த்து தேர்வு செய்து அதை ஒன்றாக பொருத்தி ஒரு விநாயகர் சிலையை வடிவமைத்துள்ளேன். சக்கரவள்ளி கிழங்கு என்பது இனிப்பு வகையைச் சேர்ந்தது. இந்த ஆண்டு முழுவதும் இனிமையாக இருக்க வேண்டும். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று சக்கரவள்ளி கிழங்கில் விநாயகரை வடிவமைத்துள்ளேன். இதே போல ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் மூலியமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன். போன ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று ஹெல்மெட் விநாயகர், கொரோனா சமயத்தில் மாஸ்க் விநாயகர், காக்கும் விநாயகர், இப்படி பல்வேறு விதமான விநாயகர் சிலைகளை வடிவமைப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன். இந்த ஆண்டு குளங்களை காப்போம், மரங்களை வளர்ப்போம், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒழிப்போம் என்ற 3 விழிப்புணர்வை வைத்து இந்த சிலையை உருவாக்கியிருக்கின்றேன். கோவை குனியமுத்தூர் UMT ராஜா. காரைக்கால் அடுத்த கீழ ஓடுதுறையில் புனித அந்தோணியர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது.
புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த கீழ ஓடதுறையில் உள்ள புனித அந்தோணியர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி சிறப்பு திருப்பலியை ஆலயத்தின் பங்குத்தந்தை சாமுவேல் சிறப்பாக நடத்தி வைத்தார். மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாடுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் பங்கு தந்தையர் அருட் சகோதரிகள் இறை மக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் ஆர்ச்கேட் எதிரே அமைந்துள்ள பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆவணி அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. மேட்டுக்குப்பம் பிரம்மமுகி தில்லை காளியம்மனுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பம்பை இசை முழங்க அம்மன், பாவாடை ராயன், விநாயகர், கைவச்ச காளி, குரத்தி, கருப்புசாமி ஆகிய வேடமிட்டு ஆடல் பாடலுடன் காளி நடனம் நடைபெற்றது. பின்னர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலான பெண்கள் பாரம்பரிய முறைப்படி தாலாட்டு பாடலுடன் கும்மி அடித்து வழிபட்டனர். நள்ளிரவில் கோவில் வளாகத்தில் உள்ள 72 அடி உயரத்தில் தில்லை காளி சிலைக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்வில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் பாஜகவிற்கு துணை போகும் இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து தவ்ஹீத் ஜமாத் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்ட தவ்ஹீத் ஜமாத் சார்பில் கடையநல்லூர் மணிக்கூண்டு முன்பு மாவட்ட தலைவர் அப்துல் சலாம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து முழக்கமிட்டனர். தரவுகளை சேகரிப்பது போன்ற பிற வேலைகளில் ஈடுபடுவதை கண்டித்து தென்காசியில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே அங்கன்வாடி பணியாளர்கள் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் பணியாற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை தரவுகளை சேகரித்தல் போன்ற பிற வேலைகளுக்கு ஈடுபடுத்துவது கண்டித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சங்க துணைத் தலைவர் கங்காதரன் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் சங்க நிர்வாகிகள் மணிமேகலை, காளியம்மாள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வரதட்சணை கொடுமையால் உயிரை மாய்த்து கொண்ட ரிதன்யாவிற்கு நீதி கிடைக்கும் வரை சட்ட போராட்டத்தை தொடரப்போவதாக அவர் தந்தை அண்ணாதுரை சூளுரைத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கைகாட்டி புதூரைச் சேர்ந்த ரிதன்யா திருமணமாகி 78 நாட்களில் தனது கணவர், மாமனார், மாமியார் உடல் ரீதியாகவும் மனம் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியதாக தனது தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜை அனுப்பிவிட்டு தன் உயிரை மாய்த்து கொண்டார். இந்த வழக்கில் ரிதன்யாவின் கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ராதேவி ஆகியோரை சேவூர் காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து கவின்குமாரின் ஜாமீன் மனுவை திருப்பூர் மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதையடுத்து மேல்முறையீடு செய்த நிலையில் கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவி ஆகிய மூவருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரை தனது மகளின் மரணத்திற்கு நீதி கிடைக்கும் வரை சட்ட போராட்டத்தை தொடரப்போவதாக தெரிவித்தார். மறைந்த வரதட்சணை கொடுமையால் உயிரிழந்த தெய்வமகள் ரிதன்யா அவர்களுடைய வீட்டில் தான் இருக்கிறோம். என் பேர் NC சீனிவாசன். நான் உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பினுடைய நிறுவன தலைவர். இப்போ எதுக்காக இங்கே வந்துக்கிறேன்னு சொன்னால், அந்த குழந்தை மறைவுக்கு அடுத்தபடியாக மீண்டும் நான் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு இன்றைக்கி எங்களது உலக இந்து திருக்கோவில்கள் அமைப்பின் சர்வதேச, மாநில, மாவட்ட, மாநகர, தொகுதி, நகர, ஒன்றிய பகுதிகள் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்கள் சார்பாக அந்த அன்பு மகளுக்கு திருப்பூர் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு வந்தது. பெயில் அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. நாங்கள் அது தடை மனு போட்டிருந்தோம். செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அடுத்தது அவங்க உயர்நீதிமன்றம் சென்னைக்கு அப்பீல் போட்டிருந்தாங்க. அங்கேயும் நாங்கள் தடை மனு போட்டிருந்தோம். 55 நாளைக்கு அப்புறம் நீதியரசர்கள் அவங்களுக்கு கண்டிஷன் பெயிலில் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுற்றுச்சூழலுக்கு இயந்த வகையில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டனர். குறிஞ்சிப்பாடி அருகே உள்ள ஆடூர் அரகத்தில் மண்பானை தொழிலாளர்கள் விநாயகர் சிலைகளை தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் வழிகாட்டுதலின்படி வேதிப்பொருள் கலப்படம் இல்லாத வகையில் மரக்கூழ் கொண்டு விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சிலைகளுக்கு ரசாயனம் அல்லாத பூச்சிகள் மூலம் வண்ணம் தீட்டப்படுகிறது.
ஓரடி முதல் 10 அடி உயரம் வரை தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் 1000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வீட்டில் வைத்து வழிபட ஏதுவாக களிமண்ணாலும் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா தலைமையாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். விண்வெளித்துறையில் அடுத்தடுத்து புதிய சாதனைகளை படைப்பது இந்திய அறிவியலாளர்களின் இயல்பு என்று பேச்சு. தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளி திட்டங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கிய பிரதமர் மோடி தேசிய விண்வெளி நாள் விழாவில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் புகழாரம். இந்திய விமானப்படை குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் சந்திப்பு. விண்வெளிக்கு சென்று வந்ததை கூறி குடியரசுத் தலைவரிடம் வாழ்த்து பெற்றதாக தகவல். சென்னை கண்ணகி நகரில் தேங்கியிருந்த நீரில் பாய்ந்த மின்சாரம் தாக்கி துப்புரவு தொழிலாளர் உயிரிழப்பு. உயிரிழந்த தொழிலாளர் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வழங்கினார் அமைச்சர் மா சுப்பிரமணியன். குறைந்த விலையில் மின்சாரம் வழங்கப்படும் என்று தேர்தலின் போது அளித்த உறுதிமொழிக்கு நேர்மறையாக செயல்படும் திமுக அரசு அதிக விலைக்கு தனியாரிடம் மின்சாரம் கொள்முதல் செய்ய உள்ளதாக பாஜக தலைவர் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கடும் பஞ்சத்தில் காசா மக்கள் உள்ளதாக மனித உரிமை ஆர்வலர்கள் கூறிய போது மறுத்து வந்த இஸ்ரேல் காசாவில் பசியும் பட்டினியும் நிலவுவது மனித நேயத்தின் தோல்வியை காட்டுவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஒப்புதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.